ஆனால் பறக்கும் மேடை பேச்சுகள், பரபரக்கும் செய்தியாளர் சந்திப்புகள், எடிட் செய்யாத முழுமையான பதிவுகள், எவ்வித இடையூறும் இல்லாத நேரலைகள், புதிய தலைமுறை டிஜிட்டலில் இருந்து புதிய படைப்பு பிடி அன்கட். முடிக்க வேண்டும், தொடரக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தோடு தொடர்ந்து அமைச்சர் அவரோடு அழைத்து பேசி எத்தனை பலமுறை பேசி அதையெல்லாம் முழு தீர்க்கவில்லை என்று சொன்னாலும் ஒரு 95-99% தீர்த்து வைத்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் எஸ்மா கொண்டு வரல, இரவோட இரவா அவங்களுக்கு கைது செய்யல, கொண்டு போய் ஜெயிலில் அடைக்கல. இதெல்லாம் கடந்த கால அதிமுக ஆட்சி நடந்துச்சு. எங்கள் ஆட்சி இல்லை. இப்போவும் சொல்றேன், நாங்கள் அரசுடைய போராட்டத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். அது மட்டும் இல்லை, நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் முதலமைச்சராக இருந்தபோது அரசுடைய எந்தெந்த வகையில் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் கொச்சைப்படுத்தி பேசியதெல்லாம் இந்த நாடு மறந்து விடுதல் என்பதையும் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் அது தொடர்பான கேள்வி சட்டமன்றத்தில் எழுப்பப்பட்டிருக்கிறது. அதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளித்திருக்கிறார். அதிமுக ஆட்சியில் போல ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை திமுக ஆட்சியில் எடுக்கப்படவில்லை என்ற விளக்கத்தை அவர் கொடுத்திருக்கிறார். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசியதை கோட்டை முதலமைச்சர் அறைக்குள்ளே எனக்கு இனிப்பு ஊட்டியது, நான் அவர்களுக்கு இனிப்பு ஊட்டிய காட்சியெல்லாம் நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க, பத்திரிகையிலையும் பார்த்திருப்பீங்க. ஆக அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு பிடிக்கல, அதனாலதான் எதையும் செய்யல சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க செய்யவில்லை என்பதை ஒத்துக்கொள்ளுங்க என்பதுதான் நான் வைக்கக்கூடிய உறுப்பினர் தங்கமணி. ஆசிரியர்கள் போராட்ட விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளித்திருக்கிறார். திமுக ஆட்சியில் எஸ்மா சட்டம் எதுவும் கொண்டுவரப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அரசு ஊழியர்களை நாங்கள் சிறையில் அடைக்கவில்லை என்ற பதிலையும் முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அரசு ஊழியர்களுக்கு எதிராக எஸ்மா சட்டங்களை நாங்கள் கொண்டு வரவில்லை என்றும் சில பிரச்சனை இருக்கிறது. நம்ம 100% நிறைவேற்ற சொல்லல, இன்னும் ஒரு 2% இருக்கு. சத்துணவு அமைப்பாளர்கள், அதே போல அங்கன்வாடி அமைப்பாளர்கள் இவர்களெல்லாம் கூட அழைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். பகுதி நேர ஆசிரியர்கள் பக்கத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள். போராட்டங்கள் பல இடங்கள் நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் அவர்களெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கல. அவர்களெல்லாம் அவருக்கு அழைத்து பேசி அவர்கள் குறைக்கு எந்த அளவுக்கு நிறைவேற்ற முடியும் என்பதை சிந்தித்து நிச்சயம் சொல்றேன், உறுதியாக சொல்றேன், அந்த கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அதில் எந்த கவலையும் பட வேண்டாம். அடுத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி தான் என்பதை உறுதியாக. போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அரசு ஊழியர்களோடு திமுக அரசு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆசிரியர்களின் கோரிக்கைகள், அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் எண்ணம் இருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறார். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் மீது எஸ்மா சட்டம் எதுவும் திமுக அரசில் போடப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியதை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். அரசு ஊழியர்கள் போராடி கொண்டிருப்பதை மிகுந்த கவலையோடு, வருத்தத்தோடு, அக்கறையோடு நம்முடைய மாண்பு தங்கமணி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த அக்கறை உங்கள் ஆட்சியில் ஏன் இல்லை? ஆனால் நாங்கள் எங்களை பொறுத்தவரை, திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்தவரையில் அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் ஏதாவது கோரிக்கை வைத்து போராடுவது அவர்களுடைய உரிமை. ஆனால் உரிமையோடு போராடக்கூடிய அந்த போராட்டத்தை கூட முடிக்க வேண்டும், அது தொடரக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தோடு
தொடர்ந்து அமைச்சர் அவரோடு அழைத்து பேசி எத்தனை பலமுறை பேசி அதையெல்லாம் முழு தீர்க்கவில்லை என்று சொன்னாலும் ஒரு 95-99% தீர்த்து வைத்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் எஸ்மா கொண்டு வரல, இரவோட இரவா அவங்களுக்கு கைது செய்யல, கொண்டு போய் ஜெயிலில் அடைக்கல. இதெல்லாம் கடந்த கால அதிமுக ஆட்சி நடந்துச்சு. எங்கள் ஆட்சி இல்லை. இப்பவும் சொல்றேன், நாங்கள் அரசுடைய போராட்டத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். அது மட்டும் இல்லை, நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் முதலமைச்சராக இருந்தபோது அரசுடைய எந்தெந்த வகையில் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் கொச்சைப்படுத்தி பேசியதெல்லாம் இந்த நாடு மறந்து விடுதல் என்பதையும் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 23 ஆண்டு கால பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைத்திருக்கிறோம். தீர்த்து வைத்தவுடன் அந்த அரசு ஊழியர் சங்கத்தை சார்ந்து இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாம் கோட்டையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அறைக்கு இதுவரை வரலாற்று இல்லாத அளவிற்கு கோட்டை முதலமைச்சர் அறைக்குள்ளே எனக்கு இனிப்பு ஊட்டியது, நான் அவர்களுக்கு இனிப்பு ஊட்டிய காட்சியெல்லாம் நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க, பத்திரிகையிலையும் பார்த்திருப்பீங்க. ஆக அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் எதையும் செய்யலை சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க செய்யவில்லை என்பதை ஒத்துக்கொள்ளுங்க என்பதுதான் நான் வைக்கப்படுகிறேன். பேரவைத் தலைவர்கள் இன்னும் சில பிரச்சனை இருக்குது. நான் 100% எல்லாத்தையும் நிறைவேற்ற சொல்லல. இன்னும் 1% இருக்கு. சத்துணவு அமைப்பாளர்கள், அதே போல அங்கன்வாடி அமைப்பாளர்கள் இவர்களெல்லாம் கூட அழைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். பகுதி நேர ஆசிரியர்கள் பக்கத்திலே போராடி கொண்டிருக்கிறார்கள். போராட்டங்கள் பல இடங்கள் நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் அவர்களெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கல. அவர்களெல்லாம் அவருக்கு அழைத்து பேசி அவர்கள் கோரிக்கை எந்த அளவுக்கு நிறைவேற்ற முடியும் என்பதை சிந்தித்து நிச்சயம் சொல்றேன், உறுதியாக சொல்றேன், அந்த கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அதில் எந்த கவலையும் பட வேண்டாம். அடுத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி தான் என்பதை உறுதி. சட்டப்பேரவையில் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் போராட்டம் தொடர்பாக அதிமுக எம்எல்ஏ தங்கமணி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்திருக்கிறார். 23 ஆண்டுகால ஓய்வூதிய பிரச்சனையை நாங்கள் தான் தீர்த்து வைத்திருக்கிறோம் என்றும், அடுத்த முறையும் திமுக அரசுதான் அமையும் என்றும், அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்ற வாக்குறுதியையும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அரசு ஊழியர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது எதிர்க்கட்சிகளுக்கு பிடிக்கவில்லை என சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருக்கிறார். ஆனால் பறக்கும் மேடை பேச்சுகள், பரபரக்கும் செய்தியாளர் சந்திப்புகள், எடிட் செய்யாத முழுமையான பதிவுகள், எவ்வித இடையூறும் இல்லாத நேரலைகள், புதிய தலைமுறை டிஜிட்டலில் இருந்து புதிய படைப்பு PT Uncut.